ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் தேவ சமூகத்துக்கு வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த ஓய்வு நாளிலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்புவோம். இருந்த இடங்களில் நம்ம எல்லாம் கண்களை மூடி ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஏசப்பா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் அப்பா நன்றி ஆண்டவரே. இந்த ஓய்வு நாளுக்கென்று வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த பிரசங்கத்தை கேட்கும்படியாய் ஆண்டவரே வந்த ஆத்துமாக்கள் எல்லாம் நீர் பொறுப்பெடுத்துக்கொள்ளும். தேவ பிரசன்னம் ஆண்டவரே அளவில்லாமல் நிரப்பட்டும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற வசனத்தின்படி கர்த்தாவே அப்பா இந்த பிள்ளைகளை ஆசீர்வாதமா இந்த சத்தியத்தின் மூலமாக நடத்துவீராக. தொடர்ந்து காத்துக்கொள்வீராக. எல்லா விதமான பலவீனத்தின் ஆவிகளும் பிசாசின் கிரியைகளும் இயேசுவின் நாமத்தில் அடியேன் சபித்து கட்டுகிறேன். கர்த்தருடைய பிரசன்னம் எங்களை தொடர்ந்து வழி நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இம்மட்டும் கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். அது அவருடைய கிருபை. ஆமேன். பாருங்க, நம்ம ஒவ்வொரு வாரமும் ஆண்டவர் சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். சத்தியத்தில் ஏராளமான வார்த்தைகளை கர்த்தர் பேசுகிறார். அந்த வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கைக்கு பாதையாக அமைகிறது, ஆசீர்வாதமாய் அமைகிறது. ஸோ நீங்கள் சத்தியத்தை எவ்வளவாய் தெரிந்து கொள்ளுகிறீர்களோ அவ்வளவாய் அதிலிருந்து நீங்கள் எல்லா உபத்திரத்திலிருந்து விடுதலையாக முடியும். ஆமேன். இப்பொழுதும் வேத வசனத்துக்கு நேராக நம்முடைய கவனத்தை செலுத்துவோம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிப்போம். கர்த்தர் உன் நம்பிக்கையாய் இருந்து உன் கால் சிக்கிக் கொள்ளாதபடி காப்பார். ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் உன் நம்பிக்கையாய் இருந்து உன் கால் சிக்கிக் கொள்ளாதபடி காப்பார். ஆமேன். இந்த அருமையான வார்த்தை பாருங்க, இந்த காலை வேளை நம்மோடு பேசுகிறார். கர்த்தரை நோக்கி அமர்ந்திருக்கிற உங்க ஒவ்வொருடைய வாழ்க்கையில எப்பேற்பட்ட காரியமா இருந்தாலும் ஆண்டவர் தப்புவித்து ஆசீர்வாதமா நடத்த வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமேன். ஹல்லேலூயா. சோ சிக்கிக் கொள்ளாதபடி காப்பார் என்பது கண்டிப்பா பிசாசானவன் கெர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று, யாருக்கு தீங்கு செய்யலாம் என்று பிசாசானவன் இந்த வேளையில் அலைந்து கொண்டிருக்கும் போது தேவனாகிய கர்த்தர் அவருடைய பார்வைக்கு விலக்கமாய் நம்மளை காத்துக்கொள்ளவும் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. சோ இந்த வசனத்தின் மூலமா நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய தொழிலில், நம்முடைய குடும்பத்தில் ஏற்படுகிற பிரச்சனைகள் இருந்து நாம் விடுதலை ஆகும்படியாக, நாம் தப்பித்துக் கொள்ளும்படியாக கர்த்தர் நம்மை வழி நடத்துகிறார். சோ கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் கர்த்தர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். ஆமென். ஹல்லேலூயா. சோ கர்த்தரை நம்பி நம்முடைய ஒவ்வொரு காரியத்திலும் ஒப்பு கொடுக்கும் பொழுது எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் கர்த்தர் அதிலிருந்து விடுதலையாக்கி நம்மை காத்துக்கொள்வார். ஆமென். ஹல்லேலூயா. சத்ருவானவன் கண்ணியை வைக்கிறான். எப்படி ஆகிலும் நம்மளுடைய வாழ்க்கையை ஒன்றுமில்லாமல் மாற்ற வேண்டும் என்று நமக்கு மறைவான கண்ணியை உருவாக்குகிறான். வசனத்துல வாசிக்கிறோம், சங்கீதம் 57:6 வாசிக்கிறோம், என் கால்களுக்கு கண்ணியை வைத்திருக்கிறார்கள், என் ஆத்துமா தொய்ந்து போயிற்று. ஆமென். ஹல்லேலூயா. என் கால்களுக்கு கண்ணியை வைத்திருக்கிறார்கள். இந்த வேளையில சவுல் தாவீதை துரத்துகிறான். தாவீதை எந்த இடத்துல எல்லாம் பார்க்கறானோ அந்த இடத்துல எல்லாம் அவனை கொல்ல வேண்டும் என்று மூர்க்கமாய் அலைந்து கொண்டிருக்கிறான். அப்ப அந்த தாவீது சொல்லுகிறாரு, எனக்கு மறைவா என் கால்களுக்கு, நான் ஓடுகிற பாதை, நான் போற பாதையில முன்னதாக போறான், எனக்கு முன்பதாக போய் அவன் வந்து எனக்கு கண்ணியை வைத்திருக்கிறான், எனக்கு முன்பதாக போய் என்னை இடரல் உண்டாக்குகிறான், என்னை அழிக்கும்படியாக, என்னை பலவீனப்படுத்தும்படியாக, என்னை சாய்க்கும்படியாக எனக்குன்னு ஒரு குழியை வெட்டுகிறான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இன்னைக்கு காலையில நான் ஜெபிக்கும் போது, வேதத்தை வாசிக்கும் போது இந்த வார்த்தை எனக்கு வந்து ரொம்ப டெப்தா இருந்துச்சு. என்னன்னா, நமக்கு விரோதமா எழுந்திருக்கிறவர்கள் நமக்கு என்ன பண்ணணும்னா, நமக்கு குழியை வெட்ட மட்டும்தான் பார்ப்பாங்க. அவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் ஒன்றுதான், நாம் வளர்ந்துடக்கூடாது, நாம மேல வரக்கூடாது, நம்ம கடந்து போயிடக்கூடாது என்பதிலையும் அவன் ரொம்ப கான்சியஸா வந்து பிசாசனவன் வேலை செய்து கொண்டிருக்கிறான். சத்துருக்களை அதுக்காகவே ஆயத்தப்படுத்துவான், ஆழமான குழிகளை வெட்டுவான். ஸோ நாம ஒரு பங்கு ஒரு கால் எடுத்து வச்சா அவன் இன்னொரு வழியில போய் நமக்கு முன்னதாகவே, அல்லேலூயா, நாம் ஒரு காரியத்தை எடுத்தா நமக்கு முன்னதாகவே சத்துரு போய் நிற்கிறான். அவன் ஆழ குழிகளை வெட்டுகிறான். ஆனா நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. குழியை வெட்டுகிறவனே குழியில விழுவான் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அவனே விழுவான். அந்த வசனத்தில் தொடர்ந்து வாச்சோம் என்றா, எனக்கு முன்பாக குழியை வெட்டி அதில் நடுவிலே விழுந்தார்கள், அவர்களே விழுவார்கள். அல்லேலூயா. தாவீது நன்கு அறிந்து விசுவாசத்தின் பேர்ல அந்த வார்த்தைகளை சொல்லுகிறான். அப்போ குழியை வெட்டுகிறவர்கள் அதிலே விழுந்து போவார்கள். நீங்கள் எதை குறித்தும் கலங்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு இருப்பார். பாருங்க, ஒரு முறை அவன் வந்து நல்லா அனுபவித்ததுனால அவன் சொல்லுகிறான். தாவீது ஒரு முறை பாத்தீங்கன்னா, சவுல் வந்து தாவீதை கண்டவுடனே ஈட்டி எடுத்துக்கொண்டு, நம்ம வாசிக்கலாம். சோ 1 சாமுவேல் 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். அப்பொழுது சவுல் தாவீதை ஈட்டியினாலே சுவரோடே சேர்த்து உருவ குத்தி போட பார்த்தான். ஆனாலும் இவன் சவுலுக்கு விலகினதினாலே அவன் எறிந்த ஈட்டி சுவரிலே பட்டது. தாவீதோ அன்று ராத்திரி ஓடி போய் தன்னை தப்புவித்துக் கொண்டான். ஆமென். ஹல்லேலூயா. லைவா தாவீது ஒவ்வொன்றையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றான். என்னன்னா, தான் எதிரா வரும்பொழுதே அவன் எப்படி இருக்கிறான்னா, மூர்க்கமா இருக்கிறான். இந்த உலகமும் இன்னைக்கு அப்படிதான். நம்ம முகமுகமாய் பார்க்கும்போது ஒன்றும் தெரியாது. ஆனா அவர்களுக்குள்ளா இருக்கிற எல்லா விரோதமான எண்ணங்கள் நம்மளை உருவ குத்த வேண்டும் என்று தான் இருக்கும். ஹல்லேலூயா. சோ ஆகியால தேவ பிள்ளைகளாக நாம கர்த்தரை பற்றி கொண்டிருக்கிறோம். அதுதான் ஆரம்பத்தில் வசனத்தை சொன்ன, கர்த்தர் நம்பிக்கையா இருந்தா கண்டிப்பா
கண்டிப்பா உன் கால் எங்கேயுமே சிக்காது. ஆமென். தாவீதுக்கு நம்பிக்கை கர்த்தர் மேல இருந்தபடினால அவன் வந்து எல்லா உபத்திரவத்துல இருந்தும் தப்பிவிக்கப்பட்டான். இந்த அருமையான நேரத்துல கூட அவன் எதிரடியா பார்க்கறான் சவுல் பார்த்த உடனே சரி தெரிஞ்சிருச்சு, அவனுக்கு ஆவியில ஃபீல் பண்ண முடியுது. சோ இந்த ஆவியில ஃபீல் பண்ண உடனே நமக்கு ஏதோ ஒரு சம்பவம் இந்த இடத்துல நடக்க போகுதுன்னு தாவீது அறிந்து கொண்டான். அந்த இடத்துல உணர்வோடு அந்த இடத்துல எப்படி இருந்தான்னா கான்ஷியஸா வேலை செய்யறான், ஒரு காரியத்தை கவனிச்சுக்கிட்டே இருக்கிறான். இல்ல இப்ப அவன் வந்து எரிவான், அவன் ஏதோ பண்ண போறான், அவனுடைய நினைவு சரியா இல்ல, எனக்கு விரோதமா இருக்குது என்பது அவன் அறிந்த பொழுது அவன் சரியாய் அந்த ஈட்டியை அடிக்கும் போது அவன் தப்புவித்துக் கொள்கிறான். அல்லேலூயா. அன்பு பிள்ளைகளே, நீங்கள் ஒவ்வொரு வசனத்தை கேட்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில நடக்கிற நிகழ்வுகளை கர்த்தர் பேசுவார். ஆமென். அல்லேலூயா. எல்லாமே கர்த்தர் பேசுவார். நமக்கு விரோதமா எந்த வார்த்தை வந்தாலும், நம்மளை குத்தும்படியாய் குத்தும்படியாய் வந்தாலும், நமக்கு விரோதமாய் பலவிதமான எதிர்ப்புகள் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கிறிஸ்துவை நீங்கள் பற்றி கொண்டிருக்கும் போது, தேவனாகிய கர்த்தரை நீங்கள் பற்றி கொண்டிருக்கும் போது, இரட்சகராகிய ஆவியானவர் உங்களோடு பேசிக்கொண்டே இருப்பார். எந்த நினைவோடு உங்களுக்கு முன்பதாக அவர்கள் வருகிறார்கள் என்பதை உங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஆமென். அல்லேலூயா. அதுதான் தாவீது அழகாய் சொல்லுகிறார், என் கால்களுக்கு கண்ணியை வைத்திருந்தார்கள், என் ஆத்துமா தொய்து போயிடுச்சு. ஆண்டவரே, நான் வந்து விரும்பினவர்கள் என்னை பார்த்து அவங்களோடு பேசணும்னு நான் நினைக்கிறேன், அவங்க எனக்கு தெரிந்தவர்கள், அவங்களோடு இடைப்படணும்னு நினைக்கிறேன், என்னுடைய மனது சமாதானமா இருக்கிறது, ஆனா அவர்களுடைய மனதோ எனக்கு கண்ணியை வைத்திருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால தான் கர்த்தர் சொல்லுகிறார், மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கன்னு சொல்றாரு. ஆமென். சோ நம்முடைய நினைவுகள் வேற, மனுஷனுடைய நினைவுகள் வேற, நம்முடைய யோசனைகள் வேற. சோ தேவனை பற்றி கொண்டிருக்கிற நம்முடைய நினைவுகள் எல்லாம் சமாதானத்துக்கு எதுவா இருக்கும். ஆனா நமக்கு விரோதமா இருக்கிறவருடைய நினைவு எல்லாம் நம்மளை வீழ்த்துவதில் தான் இருக்கும். அல்லேலூயா. சோ ரொம்ப கவனமா இருக்க வேண்டும். அவர் ரொம்ப அழகா சொல்லுகிறார், இல்ல என் ஆத்துமாவை கர்த்தர் காப்பாற்றுவார். சங்கீதம் 121:7 வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் எல்லா தீங்கிற்கும் என்னை விலக்கி காப்பார், அவர் என் ஆத்துமாவையும் காப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அவர் அறிந்தபடினால அந்த வசனத்தை சொல்லுகிறார், கர்த்தர் என்னை எந்த தீங்கிலும் விட மாட்டார். யார் எதிரடையா என்ன வார்த்தை கொடுத்தாலும், என்ன ஆயுதத்தை பயன்படுத்தினாலும், எந்த வகையில என்னை வந்து தள்ள வேண்டும் என்று விடுத்தினாலும் கர்த்தர் என்னை காப்பார், என் ஆத்துமாவையும் சேர்த்து காத்துக் கொள்வார் என்று விசுவாசித்தான். ஆமென். அல்லேலூயா. இந்த காலை வேளையில கூட உங்களை சுற்றி, உங்க வீட்டை சுற்றி, உங்க பிள்ளைகளை சுற்றி உங்களுக்கு மறைவாய் எதவனாலும் வைக்கட்டும், ஒன்று மட்டும் நீங்கள் தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும், உங்கள் கால்கள் சிக்காதபடி நீங்க கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருங்க. கர்த்தரை தினந்தோறும் பாருங்க, கர்த்தரை பற்றி கொண்டுங்க, அவரோடு இணைப்படுங்க, அவரோடு இடைப்பட்டு அவரோடு பேசுங்க. தினந்தோறும் அவரோடு எவ்வளவாய் இடைப்படுகிறீர்களோ அவ்வளவாய் கர்த்தர் உன்னை எல்லாவற்றிலிருந்தும் விடுதலையாக்கி உங்களை காத்து வழிநடத்த வல்லவராய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இந்த உலகமும் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா காரியங்களும் நமக்கு எப்பொழுதுமே எதிரடையாதான் இருக்கும். அவைகளை மேற்கொள்ளுகிற ஞானத்தையும் அறிவையும் புத்தியும் கர்த்தர் ஒரு பரிசுத்தாவி பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் கட்டளையிடுவார். ஆமென். வருகிற நாட்களில் ஒரு இடரல் வரலாம், ஒரு பலவீனங்கள் வரலாம், வார்த்தைகள் எதிரடையா நடக்கலாம், இன்றைக்கு இருப்பது போல நாளைக்கு இல்லாமல் கூட காணப்படலாம். ஒருவேளை நீங்கள் முந்தின நாட்கள் அந்த வார்த்தைகள் எல்லாம் அனுபவித்திருந்தால் எதை குறித்தும் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. இரட்சகராக இயேசு கிறிஸ்து உங்கள் கால்கள், உங்கள் வீட்டின் கால்கள், உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள் எங்கும் சிக்கிக் கொள்ளாதபடி கர்த்தர் தாமே பாதுகாத்து ஆசீர்வதித்து வழிநடத்த வல்லவராய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அதான் சங்கீதத்தில் அவர் சொல்லுகிறார். சங்கீதம் 27:5 நம்ம வாசிக்கிறோம், தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடாரம் அறைவிலே ஒளித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். தீங்கு நாட்கள் வரும் என்றால் அவர் தம்முடைய கூடாரத்தில் என்னை மறைத்துக் கொள்வார் என்று சங்கீதக்காரன் அறிந்திருந்தார். இன்றைக்கும் இந்த காலை வேளையில நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், உங்களுக்கு விரோதமா என்ன வந்தாலும் அவர் கூடார மறைவிலே கர்த்தர் காத்துக் கொள்வார், உங்களை வழி நடத்துவார். என் தேவனாகிய கிறிஸ்து உங்களோடு இருக்கிறார். கூடார மறைவிலே ஒளித்து வைத்து அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். எந்த சத்ரு எனக்கு விரோதமாக கண்ணியை வைக்க வேண்டும் என்று நினைத்தானோ அந்த சத்துருக்கு முன்பதாக கண்மலையின் மேல் உயர்த்துகிற தேவனாகிய கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இந்த காலை வேளையில பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்க அருமையானவர்களே, உங்களை கர்த்தர் எல்லாவற்றையும் தப்புவிக்க போகிறார். நீங்கள் அதை சாட்சிகளாய் அறிவிக்க போகிறீர்கள். இன்னொரு காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்க, உங்களை கண்மலையின் மேல் உயர்த்தி உங்களை சாட்சியாய் கர்த்தர் நடத்துவார். ஆமென். ஆகையால எதை குறித்தும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் நம்பிக்கை கிறிஸ்துவா இருக்கட்டும், உங்கள் நம்பிக்கை கர்த்தரா இருக்கட்டும், உங்கள் நம்பிக்கை அவரை நோக்கி இருந்ததுதான் நிச்சயமா உங்கள் கால் சிக்கிக் கொள்ளாதபடிக்கு கர்த்தர் காப்பார். ஆமென். இப்பொழுதும் அடியேன் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆமென். அன்பு ரட்சகா, இந்த அருமையான தருணத்தில் இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொரு குடும்பத்தாரையும், பிள்ளைகளையும், வாலிபர்களையும் ஆண்டவரே நீர் காத்துக்கொள்வீராக. ஆண்டவரே அப்பா, மறைவான கண்ணிக்கு நீர் விலக்கி காத்துக்கொள்ளுகிற தேவன் அப்பா, தாவீதுக்காரர் ஆண்டவரே அறிந்து கொண்டது போல ஆண்டவரே ஏசப்பா அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற காரியம், எனக்கு விரோதமாய் கண்ணி வைத்த காரியத்தை கர்த்தர் என்னை தப்புவிப்பார், என்னை கூடார மறைவில ஒளித்து வைத்துக் கொள்வார் என்று அறிந்திருந்தபடினாலே ஆண்டவரே அவனை கண்மலையில உயர்த்தினது போல இந்த பிரசங்கத்தை கேட்ட ஒவ்வொரு
ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. கண்மலை மேல உயர்த்துங்க. எல்லா நாச மோசங்களையும் உண்டு பண்ணுகிற பிசாசை இயேசுவின் நாமத்தில் சபித்து கட்டுகிறேன் ஆண்டவரே. இந்த குடும்பங்களுக்கு விரோதமாக எந்த கிரியைகள் எழுந்திருந்தாலும் அவைகளிலிருந்து விடுதலையாக்கி காத்துக்கொள்ளுங்க, வழிநடத்தும், ஆசீர்வதியும். தெய்வீக கரமும் கிருபையும் கூட இருக்கட்டும், ஆசீர்வதித்து வழிநடத்தும். வியாதியோடு பலவீனத்தோடு யாராக இந்த வேளையில போராடி கொண்டிருந்தா அவர்கள் எல்லோருக்கும் பூரண சுகத்தை கொடுங்க. வியாதியை உன்னிலிருந்து நீக்குவேன் என்று வசனம் சொன்னப்பட்டது போல ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே பூரண சுகத்தை கொடுத்து வழிநடத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் நேற்று நாமத்தில் ஜெபித்த ஆசீர்வாதத்தை ஒப்புக் கொடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Praise the Lord. God bless you.